யார் வீட்டு இடத்த யார் வரதட்சணையாக கொடுக்கறது, யார் வீட்டு இடத்த யார் குத்தகைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கேலியாக கிண்டலுக்காக உபயோகிச்சிருப்போம். ஆனால் நிஜமாவே இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நகரமாக கருதப்படுற பாம்பேவை யாரோ யாருக்கோ வரதட்சணையாக கொடுத்தாங்களாம். அந்த யாரோ வேற யாரோ ஒருத்தங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தாங்களாம். இப்போது அந்த யார் யாரோங்கிறது யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். ஜாலியாக இருக்குல்ல? வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. இந்தியா ஒரு பழமையான நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பழமையான நாட்டில் எக்கச்சக்கமான படையெடுப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா? இந்த எல்லா படையெடுப்புகள்லையுமே ரொம்ப காமனாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையெடுத்து வந்த எல்லாருமே ரத்தம் சிந்தி ரொம்பவே பாடுபட்டு தான் இந்த இந்தியாவை கைப்பற்றியிருந்தாங்க. ஆனால் இந்த பைசா செலவழிக்காமல் முடிச்சிட்டாங்க காரியத்தை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எந்த விதமான இராணுவத்தையுமே அனுப்பாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வென்றெடுத்தாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக தான். இது ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வணிகத்துக்காக தான் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. இவங்க வணிகம் பண்ண ஆரம்பித்த சில ஆண்டுகள்லேயே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு இந்தியாவில் ஒரு தனியார் இராணுவத்தை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனை கொடுக்குறாங்க. இப்போ இந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தனியார் இராணுவ படை இருக்குது இல்லையா, இதன் மூலமாக இந்தியாவினுடைய இந்த துணை கண்டங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1857க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கிரவுன் நாங்களே டைரெக்டாக இந்தியாவை இதுக்கு மேலே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வந்து இந்தியாவை முழுக்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்படி உள்ளே வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1606 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் ஹாக்கின்ஸை அனுப்பி வைக்கிறாங்க ஜஹாங்கீர் கிட்ட. அவரை போய் சந்திச்சு இந்த மாதிரி நாங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, இல்லை நோ 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 அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1615 தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒரு தூதர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஆங்கில தூதர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஜஹாங்கீரை சந்திச்சு நீங்கள் போய் பேசிட்டு வாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மனுஷன் போய் என்னத்தை பேசினாரோன்னு தெரியல. ஜஹாங்கீர் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி ஓகே நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இருக்க ஆந்திர மாநிலம் இருக்கு இல்லையா, ஆந்திர மாநிலத்தில் சண்டிகரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராஜா கிட்ட போயிட்டு நிலம் கேட்டு வாங்கிக்கிறாரு. அந்த நிலத்தில் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை 1640 கட்டுறாரு. இப்படி 1640 கட்டினதுக்கு அப்புறம் நவீன மெட்ராஸுக்கான ஒரு அடித்தளத்தை அவங்க போட்டு வச்சுட்டாங்க. நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம் இல்லையா, போர்ச்சுகீஸ் வந்துட்டு இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்தியாவில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து இருந்தப்ப 1661 இந்த இங்கிலாந்து கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்துக்கு வரதட்சணையாக பாம்பேவை தூக்கி கொடுத்துட்றாங்க. இங்கிலாந்து மன்னருக்கு இந்த வரதட்சணையாக வாங்கின பாம்பேவை இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப காலமாக சும்மாவே கிடக்குது, இதை வச்சு எப்படியாவது காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10 பவுண்ட் அப்படிங்கிற விதத்தில் குத்தகைக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க முடியும் பொழுது ரெனோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குத்தகைக்கு கொடுத்தாச்சு. 1698 என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் முகலாய பேரரசர்கள் கிட்ட இருந்து இந்த ஜமீன்தார் உரிமை இருக்கும் இல்லையா, இந்த ஜமீன்தார் உரிமையை வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த ஜமீன்தார்கள்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நிலங்களையும் உழவர்களையும் வச்சிருக்கிறவங்க தான் இந்த ஜமீன்தார்கள் அப்படின்பாங்க. இந்த பெருநிலக்கிழார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துட்றாங்க இல்லையா, குத்தகைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து விளையக்கூடிய தானியங்களில் ஒரு பகுதியை வரியாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ 1700 என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் ஜமீன்தார் உரிமை பெற்றாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கோவிந்த்பூர், கலிக்கட்டா, சுத்தநாட்டி அப்படிங்கிற ஊர்களினுடைய கிராமங்களினுடைய ஜமீன்தார் உரிமையை வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 கிராமங்களையுமே இணைச்சு வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிறத கட்டிடுறாங்க. இதை கட்டுறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நவீன கல்கத்தாவினுடைய அடித்தளத்தையுமே இவங்க அமைச்சிடுறாங்க. இப்படி 1639 ஆரம்பித்து 1700 வரைக்குமே எந்த விதமான படையெடுப்பும் நடத்தாமலே அவங்களுடைய தந்திரமான மூளையை உபயோகித்து இந்தியாவை ஆள்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். இதனால தான் சொல்லுவாங்க போல இருக்கு, சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர்னு. ஏன்னா நாம் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கே அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்பொழுது இங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய ராஜ்யத்தில் அவங்களுடைய ஆட்சியில் இந்த சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிற ஒன்றே இல்லைன்ட்டு இதுக்கு தான் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ இந்த ஒரு பதிவில் எப்படி ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து எந்த விதமான படையெடுப்பும் நடத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு மொத்தமாக நம்மளை ஆள ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.